அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு டே என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் பயிற்சி பள்ளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சமீப ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த போர் அப்படிங்கிறது ட்ரோன்களை வச்சு மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு போர்களாக மாறிட்டே வருது. சமீபத்தில் நடந்த இந்தியாவுக்கு பாகிஸ்தான் அந்த சிறிய தாக்குதலில் கூட பார்த்தீங்கன்னா ட்ரோன்களுடைய பயன்பாடு ரொம்ப அதிக அளவில் இருக்கு. ஸோ இந்த ட்ரோன்கள் பத்தின போர் பயிற்சியை வழங்குறதுக்காக நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஆலயம் எல்லை பாதுகாப்பு படை அவங்க புதுசா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பயிற்சி பள்ளியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த பயிற்சி பள்ளி எங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய டெக்கான்பூர் அப்படிங்கிற பகுதியில இந்த பயிற்சி பள்ளி வந்து இருக்க போகுது. சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆளில்லா விமானங்களுக்கான போர் பயிற்சி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நவீன தொழில்நுட்பங்கள்னால ஏற்படக்கூடிய சவால்களை எப்படி சமாளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஒரு பயிற்சி வழங்கப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளவு அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 2017 ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்திருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா 5, 12, 18, 28% கீழே வரிகள் வந்து போடப்பட்டிருக்கும். அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சமீபத்துல நடந்த சுதந்திர தின விழாவுல பிரதமர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாரு. தீபாவளிக்கு பரிசாக மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அந்த வகையில 5, 12, 18, 28 அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் ஸ்லாப்ல 12% 28% கேன்சல் பண்ண போறாங்க மத்திய அரசாங்கம். சரிங்களா? ஸோ இதற்கான ஒப்புதல் அப்படிங்கிறது நேத்து 56வது ஜிஎஸ்டி கூட்டம், ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதுல அந்த அப்ரூவல் அப்படிங்கிறது இறுதி ஒப்புதல் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இதன் மூலியமா இனிமேல் இந்தியாவுல வரக்கூடிய செப்டம்பர் 22ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5%, 18% அப்படிங்கிற ஜிஎஸ்டி வரிகள் தான் இருக்கப்படும். அதை தாண்டி 40% அப்படிங்கிறது இருக்கும். இந்த 40% எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சின் அண்ட் லக்ஸுரி கூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது குட்கா, புகையிலை பொருட்கள், பான் மசாலா, ஜர்தா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு 40%. அதே மாதிரி அந்த முக்கியமா சொல்லக்கூடிய அந்த லக்ஸுரி கூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, லக்ஸுரி கார்ஸ், 350 சிசிக்கு மேல இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு 40% வரிகளுக்கு இருக்கும். சரிங்களா? ஆனா மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மிடில் கிளாஸ் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோப்பு, ஷாம்பு, சீப்பு, பேஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள், நம்ம சப்பாத்தி, பரோட்டா, உணவுப் பொருட்கள் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 5% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. கட்டுமான பணிகளுக்கு தேவைப்படக்கூடிய சிமெண்டோட ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 22% 18% குறைஞ்சிருக்கு. மின்சார வாகனங்களுக்கு ஜிஎஸ்டி 5% இருக்கு. அதுவே தொடரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமா நமக்கு மருத்துவ காப்பீடுகளுக்கு ஜிஎஸ்டி இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 18% 0% மாத்திருக்காங்க. அதே மாதிரி பாக்குறப்ப நமக்கு மருந்து பொருட்கள் 33 லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 18% 0% ஜிஎஸ்டியா வந்து மாத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய சீர்திருத்தத்தை வந்து மத்திய அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. சரியா? இன்னைக்கு நீங்க முக்கியமான செய்திகளை பார்த்துக்கோங்க. நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.